வணக்கம் மக்களே. லைஃப் எபிசோட் 11. இன்னைக்கிட்டே நம்ம லைஃப்ல ஒரு ஹெவன். ஏன்னா இன்னைக்கு நம்ம வானத்துல பறக்க போறோம் மக்களே. உள்ள வந்து உட்கார்ந்ததும் கான்சியஸா நானே ஜோன் அவுட் ஆனேன். 6 மாசம் ஒன்றும் பிடுங்கல, இன்னும் 6 மாசத்துல என்னடா பிடுங்க போற, அடுத்த வருஷம் பார்த்துக்கலான்னு சொல்லி தோணுச்சு. அப்போதான் எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு. பணக்கார அப்பா, 10 லட்சம் சம்பாதிக்கிற அண்ணன், பரம்பரை சொத்து, தாத்தா சொத்துன்னு சொல்லி நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. மாடு மாதிரி உழைக்கிறதுக்கு உடம்புல நல்ல திடன் இருக்கு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஓடு அப்படிங்கிறது மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருந்தது. இது எனக்கு எங்க அப்பா சொல்லி கொடுத்தது தான். இந்த ஃபிளைட் மாதிரி நம்மளும் வாழ்க்கையில பல உயரத்துக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பைலட் நம்மளை திடீர்னு கொண்டு வந்து கீழே இறக்கி விட்டாரு. ஒரு காலகட்டத்தில் மூத்த பையனா நான் பிறந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ஆனா மூத்த பையனா பிறக்கிறது சந்தோஷம் மட்டும் கிடையாது, நிறைய பொறுப்புகளும் அதுல இருக்கு அப்படிங்கிறது வயசு ஆக ஆக நமக்கே புரியுது. திருவாண்டம் வந்து இறங்கிட்டேன். சக்கரை கம்மியா ஒரு டீ சாப்பிட்டேன். ஜம்முன்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு தமிழ்நாடு பஸ் நின்னும் நான் கேரளா பஸ்ஸுக்குள்ள ஏறி உட்காந்துருந்தேன். அது என்னோட கொழுப்புன்னு நினைக்காதீங்க. எனக்கு இந்த கேரளா பஸ்ஸில் ரொம்ப தூரம் போகணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசை. அதை நான் இந்த ஹைவேலையாவது போகலாமேன்னு சொல்லி ஏறி என்னோட ஆசையை நான் தீர்த்துக்கிட்டேன். என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் ஒன்று முடிஞ்சது. நேராக ட்ரிவாண்ட்ரம் வந்து என்னோட ஹோட்டலுக்குள்ளே போயிட்டேன். நம்ம கம்பெனிலேருந்து சூப்பராக ஒரு ஹோட்டலில் ஒன்று புக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்து ரூம் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கும் அப்படியே சுற்றி காமிச்சிட்டு தென் அதுக்கப்புறம் நல்ல பசி வந்த டயரில் போயிட்டு ஜம்முன்னு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தேன். வந்ததுமே எனக்கு தமிழ்நாடு ஃபுட் சாப்பிடணும் போல இருந்தது. அங்கேயே ஒரு கடையில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங்க்கு பஜ்ஜி அடித்தேன். நைட்டுக்கும் மறுபடியும் பிரியாணி ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிட்டுட்டு அகைன் நல்ல டயர்டு வந்ததுல கொஞ்சம் வேலை இருந்தது, அதெல்லாம் முடிச்சுட்டு ட்ரிவாண்ட்ரம் எப்படி போனோன்னு கேட்டதுக்கு ஒரு கதை விடுறீங்கன்னா இந்த மாதிரி எத்தனை கதை நீங்கள் விட்டுருப்பீங்க. சந்தோஷமா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும். அப்படியே அந்த ஃபாலோ. குட் நைட்.